இன்றைக்கி கிச்சனுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இஞ்சி பூண்டு மெயினாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டால் நல்லா இருக்கும். 1-2 வேணும் அப்படின்னாக்கா நம்ம சீவி எடுத்துக்கலாம். அப்படின்றதுனால நான் இந்த கட்டர் ஒன்று வாங்கினேன். இதில் வந்து நமக்கு முள்ளங்கி தோல் சீவலாம், முள்ளங்கி தோல், கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாம் தோல் சீவி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால அதை போய் ஒன்று வாங்கினேன். அதோட ஒரு காய் நறுக்கிறதுக்கு கத்தி ஒன்று வாங்கினேன். பழைய கத்தி கொஞ்சம் நல்லா இல்லை, வீணாக போயிடுச்சு. அதனால் இந்த கத்தி ஒன்று வாங்கினேன். மெயினாக வந்து இஞ்சி பூண்டு ஒரு 2 பல் 3 பல் அப்படி சீவணும் அப்படின்னாக்கா இதில் நம்ம சீவி எடுத்துக்கிடலாம். அதுக்கோசரம் தான் அது வாங்கினேன். அதுலேயே ஒரு கத்தி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுவும் நல்லா இருக்குது கத்தி. அந்த கத்தியும் நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். அதனால இந்த வீடியோ அதுக்காக போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நான் ஒரு வெள்ளரிக்காயை கட் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு அதை தான் கட் பண்ணுறேன். அதனால் நான் அதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கத்தியும் எடுத்துடலாம். விலையெல்லாம் நல்லா சீப்பாக தான் இருக்குது. நல்லாவும் இருந்தது, நல்லா திக்னஸாகவும் இருக்குது. நல்லா திக்னஸ்ஸு, நல்லா சீப்பாகவும் இருக்குது. கத்தியும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டு. அது வந்து ஸ்டீல் கத்தி, துருவி ஏறாது. அதனால் அந்த கத்தி வாங்கினேன். அது கூட ஜல்லடை ஒன்று வாங்கினேன். பழைய ஜல்லடை வீணாக போயிடுச்சு. டீ வடிகட்டியும் நமக்கு வீணாக போயிடுச்சு அப்படின்றதுனால அது 2யுமே வாங்கினேன். மெயினாக வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கோசரம் தான் நான் போய் வாங்குறதுக்கு போனேன். இது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு வெள்ளரிக்காயை நான் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா ஷார்ப்பாக இருக்குது, நல்லா சரசரன்னு நல்லா சீவுது. கத்தியும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஏன்னா புது கத்தி பார்த்து கட் பண்ணணும். தேங்க்யூ.